நாங்கள் சொன்ன மாதிரியே இங்கிலாண்டோட நீ என்ன காதில் அதை மாட்டிக்கிட்டு இருக்க? நான் ஒரு செவிட்டு என் காது இருக்கு பார்த்தியா, அது கேட்காது. இந்த கேமரா ஒரு மட்டிக்கோ இருக்காங்க, இவங்கெல்லாம் வச்சு ஷூட் எடுத்து. சரி ரெடி. நாங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது தானே. எஸ், இந்தியன் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணி இந்தியா வந்து ஃபைனலைஸ் போயிட்டாங்க. இங்கிலாந்து தோத்துட்டாங்க. மாசா கேப்டனா அப்படின்ற மாதிரி கேப்டன் ரோஹித் சர்மா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இது என்ன கேமு, நாளைக்கு ஆட போகிறோம் பார், அதுதான் கேமு. இந்த டோர்னமெண்ட்டில் ஸ்டாண்ட் அவுட் பேட்ஸ்மேனாக எங்களுக்கு தெரிஞ்ச ரோஹித் சர்மா தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. எதுக்கு நாங்கள் 4 ஸ்பின்னர் ஆடுறோன்றது வந்து டாக்டிக்கல் மூவ், அது வந்து அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்னாரு. அதே மாதிரி டாக்டிக்கல் மூவாக இருந்தது, மாஸ்டர் பிளான். இப்போ எல்லா இந்தியன் ஃபேன்ஸ் உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணுவோன்ட்டு டிவிக்கு மாலெல்லாம் போட்டு ரெண்டு போட்டு வை, தேங்காய் போடா தேங்காய் போடா. ஐயா நம்பலாமா? அந்த மாதிரி எங்களுக்கும் அதே மாதிரி நம்பலாமா, ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனல் சோக்கர்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெக்கேட் சோக்கர். இந்த மாதிரி 2 சைடு சோக்கர்ஸாக இருக்காங்க. லூசு பையன் இந்த மாதிரி 2 டீமும் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் என்னெல்லாம் நடக்கும் ஃபைனலாக அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு த வீடியோ. திஸ் இஸ் ஒன் பிச். ஸோ எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்கும் ஒரு விஷயம் இருக்கும், அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா இது வரைக்கும் எத்தனை ஹார்ட் பிரேக் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நிறைய ஹார்ட் பிரேக் நடந்துருச்சுக்கா. ஹார்ட் பிரேக் இல்லை, சல்லியாக நொறுங்கிடுச்சு, ஹார்ட்டே இல்லை, அந்த மாதிரி தான் நடந்துருச்சு. ஆனாலும் இந்த இளவு மைண்ட் என்னன்னா, கரெக்டாக போய் ஃபைனல் நடக்கும்போது மேட்ச் பார்த்து எதாவது ஆயிடுமோ அப்படின்னு தோணிட்டு இருக்கு. எப்போ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது சொல்றா. ஸோ இந்த வாட்டி என்ன நடக்கும் நாங்கள் யோசனை, இந்தியா பேட்டிங் பண்ணாலும் சரி ஃபீல்டிங் பண்ணாலும் சரி இந்தியா வந்து அதிகமாக ஜெயிக்க தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவோட ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாகவே இருக்குது. சேஸ் பண்ணால் விராட் கோலி நல்லா ஆடி பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் சொன்னார், கொஞ்சம் காமெடி பண்ணால் போதுமே இல்லைன்றதே மறந்துடுவீங்களே, அந்த டைலாக் அவர் சொல்ல. அவர் என்ன சொன்னார்னா, ஸோ விராட் கோலி சேவிங் இஸ் பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபைனலில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு வச்சு. இஃப் இட் இஸ் சேசிங், போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம், ஒரு தடவையா சொன்னேன், 1 லட்சம் தடவை சொன்னேன். சேசிங்னா விராட் கோலி கண்டிப்பாக சேஸ் பண்ணி கொடுத்து ஜெயிச்சு கொடுப்பாரு. வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. ஆனால் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா, ஸோ ஸ்பின்னர்ஸ் வில் டாமினேட் அண்ட் இந்தியா வில் வின் த கப் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கவே ஜெயிக்காதா, அப்படி ஒரு சான்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அவங்க சீமஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மிடில் ஆர்டரும் நல்லா தான் இருந்தது. ஸோ டாப் ஆர்டர் குவிண்டன் டிகாக்கும் சரி, ரீசா ஹெண்ட்ரிக்ஸும் சரி, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. அதுக்கப்புறம் ஆடுற ஏடிஎன் மக்ரமும் சரி, கிளாஸனும் சரி, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குன்னா அது என்ட்ரி கிளாஸ்ன்னு தான். ஸோ என்ட்ரி கிளாஸ் அண்ட் விக்கெட் நீங்கள் எடுத்துட்டீங்க, மக்ரம் விக்கெட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கவே நிறைய சான்சஸ் இருக்குது. இவன் செம்மையாக விளையாடுவான், இவனை மட்டும் கண்டெயின் பண்ணு, மேட்ச் நம்ம கையில். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுதான் எங்களோட ப்ரெடிக்ஷனாக இருக்கும். தம்பி இதுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அந்த மாதிரி நாங்கள் ஆகி மட்டையை போட்டுருவோம். ஸோ தயவுசெய்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம், ஜெயிச்சிருக்கேன், எங்கள் மென்டல் பீஸ் எல்லாம் காப்பாற்றிருக்கேன். இந்தியன் ஃபேன்ஸ் ரொம்ப காஞ்சி போயிருக்கும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தியா வின் பண்ணணும், வின் பண்ணாது உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் சொன்னாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.